நண்பா, நாம சுவாசிக்கிற அதே காத்து இன்னொரு ரூபத்துல உங்க காரை 200 கிலோமீட்டர் இழுத்துட்டு போகுதுன்னா நம்புவீங்களா? பெட்ரோல் மாதிரி திரவமும் இல்ல, டீசல் மாதிரி வாசனையும் இல்ல. கண்ணுக்கே தெரியாத ஒரு காத்து இன்ஜினுக்குள்ள வெடிச்சு உங்கள ஆபீஸ் கொண்டு போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப பயங்கரம். நான் உங்கள் பிசிஎஸ் டெக். இன்னைக்கு சிஎன்ஜியோட கம்ப்ரஸ்ட் ரகசியத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிரிக்க போறேன். முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. சிஎன்ஜினா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். இது எங்கேருந்து வருது? நாம சமையலுக்கு பயன்படுத்துற அதே நேச்சுரல் கேஸ் தான். ஆனா வித்தியாசம் என்னன்னா, இத கோபப்படுற அளவுக்கு அமுக்கி வச்சிருக்காங்க. ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே விட்டா பெரியதா இருக்கும். ஆனா 2 கையாலையும் பலமா அமுக்குனா டக்குன்னு சின்னதாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ரூம் முழுக்க இருக்கிற கேஸ ஒரு சின்ன சிலிண்டருக்குள்ள 200 மடங்கு அழுத்தி அடைக்கிறாங்க. அந்த 200 பார் பிரஷர் தான் நீங்க சிஎன்ஜி ஸ்டேஷன்ல மீட்டர்ல பாக்குற அந்த எண்ணிக்கை. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேஸ் சிலிண்டர்ல இருக்கிறப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்கும். ஏன்னா அதை விடுதலை பண்ண சொல்லி அது உள்ளிருந்து தள்ளும். ஆனா அந்த 200 பார் பிரஷரை அப்படியே இன்ஜினுக்குள்ள விட்டா இன்ஜின் பாய்னு போயிடும். அங்கதான் ஹீரோ வர்றான். ரெடியூசர் ஆர் ரெகுலேட்டர். இது நம்ம வீட்ல இருக்கிற கேஸ் அடுப்பு ரெகுலேட்டர் மாதிரி தான். அதிக பிரஷர்ல வர்ற கேஸை இன்ஜினுக்கு தாங்குற அளவுக்கு மெதுவா மென்மையா ரிலீஸ் பண்ணும். இதனால தான் சிஎன்ஜி வண்டி பயமில்லாம சேஃபா ஓடுது. இப்போ கேஸ் இன்ஜினுக்குள்ள போச்சு. அங்க என்ன நடக்குது? இந்த சிஎன்ஜி காத்தோட கலக்கும். அப்புறம் நம்ம பழைய நம்பிக்கை ஸ்பார்க் பிளக். அது ஒரு சின்ன தீப்பொறி கொடுக்கும். பட்டுன்னு ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்பு தான் பிஸ்டனை கீழே தள்ளும். கிராங்க் சுழலும், வண்டி முன்னாடி நகரும். இது பெட்ரோல் மாதிரி கரியை உருவாக்காது. டீசல் மாதிரி புகை போடாது. நம்ம வீட்டு கேஸ் அடுப்பு எப்படி நீல நிறத்துல சுத்தமா எரியுதோ அதே மாதிரி இன்ஜினுக்குள்ளேயும் ஒரு கிளீன் எரிப்பு. இதனால தான் சிஎன்ஜிக்கு மைலேஜ் நல்லா கிடைக்குது. ஒரு சொட்டு கூட வேஸ்ட் இல்ல. முழுக்க முழுக்க எரியும். அது மட்டும் இல்ல, கரி இல்ல, கார்பன் டெபாசிட் இல்ல. அதனால இன்ஜின் லைஃப் கூட கொஞ்சம் கூடும். உங்க பர்ஸ் லைட்டா இருக்கும், உங்க இன்ஜின் ஹெல்தியா இருக்கும். ஊர்ல காற்றும் சுத்தமா இருக்கும். ஆனா ஒரு உண்மை சொல்றேன் நண்பா, சிஎன்ஜி எல்லாருக்கும் சூப்பர் ஃபிட் ஆகாது. நீங்க தினமும் சிட்டி ரன், ஆஃபீஸ் ரன், ஷார்ட் டிராவல்னா சிஎன்ஜி பெஸ்ட். ஆனா லாங் ஹைவே டிரைவ், ஃபுல் லோட், பூட் ஸ்பேஸ் முக்கியம்னா பிளான் பண்ணி தான் போகணும். டெக்னாலஜி நல்லது, ஆனா யூசேஜ் சரியா இருந்தாதான் அது ராஜா. மொத்தத்துல சிஎன்ஜினா காத்த அமுக்கி சக்தியா மாத்திர சயின்ஸ் மேஜிக். நீங்க சிஎன்ஜிக்கு மாறலான்னு யோசிக்கிறீங்களா, இல்ல ஏற்கனவே ஓட்டிட்டு இருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் பிசிஎஸ் டெக். இன்னொரு நாள் இன்னொரு ஆட்டோ சயின்ஸ் ரகசியத்தோட சந்திப்போம். டிரைவ் சேஃப், பிரீத் கிளீன். நன்றி நண்பா.